ராஜாவுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. ஆஃபர் என்ற வார்த்தை. ஒரு நாள் போனில் நோட்டிபிகேஷன் வந்தது. இன்று மட்டும் 90% தள்ளுபடி. ராஜாவின் கண்கள் பிரகாசம். இது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம். என்ன பொருள் தெரியுமா? மூன்றாவது மொபைல் ஸ்டாண்ட். அடுத்த நாள் பை 1 கெட் 3 ஃப்ரீ. ராஜா, நான் வாங்கணும். வீட்டில் 12 கப் இருந்தும் மீண்டும் 4 கப் வாங்கினார். அம்மா கேட்டார், இது எதுக்கு? ராஜா, கெஸ்ட் வந்தா யூஸ் பண்ணலாம். அம்மா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தது லாஸ்ட் இயர். ஒரு நாள் குரியர் அண்ணா கேட்டார், சார், நீங்க இங்க தானே குடியிருக்கீங்க? தினமும் பாக்கேஜ் நான் நேரால வைக்கட்டா? அந்த இரவு ராஜாவின் மனைவி கணக்கு புத்தகம் எடுத்தார். ஆஃபர் சேவ் பண்ணினது 5000 ரூபா. ஆனா செலவு 25,000 ரூபா. ராஜா மெதுவாக சொன்னான், ஆஃபர் நம்மை சேவ் பண்ணல. நாம் தான் ஆஃபரை சேவ் பண்ணிட்டோம் போல. அந்த நாளிலிருந்து அவன் முடிவு செய்தான், 3 தடவை இது தேவையா ன்னு கேட்கணும். தேவை இருந்தா தான் வாங்கணும், ஆஃபர் இருந்ததுக்காக இல்ல. கதையின் நீதி, தள்ளுபடி பார்த்து வாங்காதீர்கள். தேவை பார்த்து வாங்குங்கள். இந்த காமெடி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஆன்லைன் ஆஃபர் அடிமை யாருன்னு காமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட காமெடி தமிழ் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.